வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ பிரசன்னத்துக்கு எதிர்ப்பு. வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு. முத்தையன்கட்டு சம்பவம். உயிரிழந்தவரின் இறுதி ஊர்வலத்திற்கு விசேட பாதுகாப்பு. பொருளை துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய 3 கைது. ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் இன்று முதல் பணிப்புறக்கணிப்பு. துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. நெதன்யாகுவுக்கு எதிராக இஸ்ரேலில் வெடித்த பாரிய மக்கள் போராட்டம். உள்நாட்டு செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக குடிக்கொண்டுள்ளதாகவும் அதனால் ஏற்படும் பாதிப்பை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ராணுவ பிரசன்னத்துக்கு பாரியதொரு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஹர்த்தாலினால் முழுமையாக முடங்க வேண்டும். எமது மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அநீதிகளை கருத்திற்கொண்டு வர்த்தகர்கள் அன்றைய தினம் கடையடைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். முத்தையன்கட்டு இளைஞன் கொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. போலீசார் எவ்வித தலையீடுகளுமின்றி முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். ராணுவத்தினர் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள். செம்மணி இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவிலே முத்தையன்கட்டு குளத்தில் நேற்று அதிகாலையிலே குடும்பஸ்தர் ஆணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. முன்தினம் 4-5 பேர் முத்தையன்கட்டிலே இருக்கிற ராணுவ முகாமுக்குள்ளே அழைத்து செல்லப்பட்டு 4 பேர் அங்கே இருந்து தப்பியோடின பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல் தான் இப்படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே ராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள், அந்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள், தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, வன்முறையை பிரயோகிக்கிறார்கள். நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. செம்மணியிலே புதைகுழு கண்டெடுக்கப்பட்டு ஒரு சிறிய துண்டிலேயே 147 எலும்பு கூடுகள் பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பல வருடங்களுக்கு முன்னதாக இராணுவத்தினராலே கொல்லப்பட்ட கொலைகள் இவை என்று இப்பொழுது தெரிய வருகிறது. வருகிற வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி வடகிழக்கு முழுவதிலேயும் கடையடைப்பை நாங்கள் கோருகிறோம். பாரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஹர்த்தால் ஒன்றை கடைபிடிக்குமாறு நாங்கள் சகல இடத்திலையும் கோருகிறோம். வர்த்தகர்கள் கூட இதில் எங்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்படுகிற நட்டங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமானால் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகிற இந்த பாரிய முறை பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கருத்திலே கொண்டு சகல நடவடிக்கைகளும் 15ஆம் தேதி கைவிடப்பட்டு வடகிழக்கு முற்று முழுதாக முடங்கப்படுவதற்கு நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கிறோம். முத்தையன்கட்டு குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடாத்திய போது தப்பியோடி சடலமாக மீட்கப்பட்டவரின் சடலம் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முத்தையன்கட்டு குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள், தகரங்கள் கலற்ற வேண்டும் என குறித்த பகுதியில் வசித்து வந்த இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்தில் இருந்து கடந்த 7ஆம் திகதி இரவு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு 5 முகாமிற்கு சென்ற நிலையில் அவர்கள் மீது ராணுவத்தினரால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் 4 தப்பியோடியதாக குறிப்பிடப்பட்டது. இந்நிலையில் அதில் ஒருவர் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இறந்தவரின் சடலம் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் கலகம் ஏற்படலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட A9 வீதியின் மிருசுவில் பகுதியில் நேற்று இரவு 4 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சி திசையிலிருந்து யாழ் திசை நோக்கி பயணித்த காரும் யாழ் திசையிலிருந்து கிளிநொச்சி திசை நோக்கி பயணித்த டிப்பர், கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் 35 வயதான நபரொருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்ததுடன் 3 படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்கராயன் பிரதான வீதியில் 5வது மைல்கல் அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இயக்கச்சியை சேர்ந்த 44 வயதுடைய பெண்ணொருவரே சம்பவ இடத்தில் உயிரிழந்தவராவார். நேற்று மதியம் முறிக்கண்டி பகுதியிலிருந்து முழங்காவில் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் எதிரே வந்த கார் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணையை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொருளை சஹஸ்புர சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் பொருளை மற்றும் தெமட்டகொடவைச் சேர்ந்த 24, 25 மற்றும் 40 வயதானவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபர் முன்னதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் 3 நாள் தடுப்பு காவலில் விசாரிக்கப்படுகிறார். கடந்த 7ஆம் திகதி இரவு மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதுடன் இதில் காயமடைந்த 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் 2 தற்போது உயிரிழந்த நிலையில் மேலும் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக சுமார் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் 13ஆம் திகதி கண்டன ஆர்ப்பாட்டமும் 15ஆம் திகதி உண்ணாவிரத போராட்டமும் 19ஆம் திகதி ரயில் மறியல் போராட்டமும் நடத்தப்போவதாக ராமேஸ்வர மீனவ சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் 7 மீனவர்களை கைது செய்தது. மீனவர்களின் கைது நடவடிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று காலை அனைத்து விசைப்படகு மீனவ சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது இத்தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த விசைப்படகு நாட்டு படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து மீனவர்களுக்கு ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் என சிறை தண்டனை விதிக்கிறது. இந்நிலையில் இலங்கை சிறையில் வாடி வரும் 24 மீனவர்களையும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மற்றும் பாரம்பரிய கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் அதில் சென்ற 7 மீனவர்களும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதை கண்டித்து அங்கே அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு காலவரற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். முதல் கட்டமாக வருகிற புதன்கிழமை தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வருகிற 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் உண்ணாநிலை அறப்போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஏற்கனவே தடைகாலம் முடிஞ்சதுலேருந்து 10க்கும் மேற்பட்ட படகுகள் பிடிபட்டிருக்கு. 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அடுத்தடுத்து வாய்தா போட்டு சிறையில் சித்திரவதை அனுப்பிச்சுருக்காங்க. மீனவர்கள் வச்சு அரசியல் பண்ணுறாங்க.
உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்கும் வர எங்களுடைய போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும் சொல்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேல், வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உருவாகும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகெசீரில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 6.1 ரெக்டர் அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சண்டர்கி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் 16 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது. சண்டர்கியில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த வயோதிப பெண்ணொருவர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி யர்லிகயா தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த கட்டிடத்திலிருந்து மேலும் 4 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுதியில் மொத்தம் 16 கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக கூறிய அமைச்சர் அவற்றில் பெரும்பாலானவை பாழடைந்தவை மற்றும் பயன்படுத்தப்படாதவை என கூறியுள்ளார். காயமடைந்தவர்களில் யாரும் ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இடிபாடுகளில் எவரேனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 4.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டிடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்நாட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசா முழுவதையும் படைபலத்தால் ஆக்கிரமித்து இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க செய்ய திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலின் முக்கிய அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்துக்கு அந்நாட்டின் அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இத்திட்டத்தால் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் மக்கள் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் இத்திட்டத்துக்கு பொதுவெளியில் எதிர்ப்பலை கடுமையாக வீசுவதுடன் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு திட்டத்துக்கு ஏற்கனவே சர்வதேச சமூகத்தால் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டிலும் அரசுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இஸ்ரேல் அரசுக்கு எதிராக மக்கள் தலைநகர் டெல் அவிவ் வீதிகளில் திரண்டு நேற்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பேரணி மற்றும் போராட்டத்தில் சுமார் 1 லட்சம் பேர் வரை பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளவர்களில் அங்கு எஞ்சியுள்ள 50 பேரையும் மீட்டுக் கொண்டு வர போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஹமாஸால் பல பணைய கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கையானது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தலைமைக்கு இடையிலான தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையால் நடைபெற்ற முன்னேற்றங்களாகும். இந்த நிலையில் அதே பாணியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பணைய கைதிகளை மீட்க கோரிக்கை வலுத்துள்ளது. இதற்காக காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.